ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2091வது பகுதி. தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் அற்புதமான திருமாலை பிரபந்தத்தின் 23வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். ஆழ்வாரிடம் அவனை முழுவதுமாக நினைக்கவும் இயலவில்லை, அவனை பற்றி முழுவதுமாக பேசவும் இயலவில்லை என்கிறீர்கள். அப்படி என்றால் அவனை மறந்து இருப்பது தானே, அவனை மறந்து நிம்மதியாக இருக்க வேண்டியதுதானே என்று சிலர் கேட்டார்கள். அதற்கு ஆழ்வார் சொன்னார், பெரிய பெருமாளின் சயன அழகில் மிகுந்த ஈடுபாடு அடைந்த நான் அதனை மறந்து எப்படி வாழ இயலும் என்று கேட்கிறார். கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு, பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறைந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு, பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே என்கிறார் இந்த பாசுரத்திலே. பதபதார்த்தம் பார்க்கலாம். ஏழையேன் சபல சித்தத்தை உடைய நான், கங்கையில் கங்கை நதியை காட்டிலும் புனிதமாய பரிசுத்தன்மையை உடைய காவிரி நடுவு பாட்டு, காவிரி நதியின் நடுவில் பறந்து பாயும், எங்கும் ஒரே சீராக பறந்து பாயும்படியான பூம்பொழில் அழகிய சோலைகளுடைய அரங்கம் தன்னுள் கோயிலிலே, பெரிய கோயிலிலே எங்கள் மால் பக்தர்களிடம் அன்பு பூண்டவனாய், இறைவன் சர்வ சுவாமியாய், ஈசன் சர்வ ஞாமகனான பெரிய பெருமாளுடைய கிடந்ததோர் கிடக்கை ஒப்பற்ற சயன திருக்கோலத்தை கண்டு அனுபவிக்க பெற்ற பின்பும் மறந்து, அந்த திருக்கோலத்தை மறந்து எங்கனம் வாழ்கேன், எப்படி வாழ்ந்திருப்பேன் ஏழையேனே, பகவத் விஷயத்தில் அகப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் திகைத்து நிற்கின்றேனே என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பதவுரை, பதபதார்த்தம் ஆகும். கங்கையை காட்டிலும் தூய்மையான காவேரியின் நடுவிலே காவேரியின் வெள்ள நீரானது சீராக பாயும்படியாகவும் அழகான சோலைகளால் சூழ்ந்தபடியும் இருக்கக்கூடிய திருவரங்கத்தின் பெரிய கோவிலில் பெரிய பெருமாள் சயனித்திருக்கிறான். எங்களை போன்ற அடியார்களிடம் மிகவும் அன்பு கொண்டவனாகவும் அனைவருக்கும் சுவாமியாகவும் உள்ள பெரிய பெருமாளின் ஈடில்லாத சயன திருக்கோலத்தை இது நாள் வரை இந்த காட்சியை இழந்த ஏழையேனான நான் கண்டேன். இப்படியாக அவனை அனுபவிக்க பெற்ற பின்னரும் அவனை மறந்து மற்ற விஷயங்களில் ஈடுபட்டு எப்படி நான் வாழ்வேன், ஏதும் செய்வதறியாது நிற்கிறேன் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய பொருளாகும். இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். கங்கையில் புனிதமாய காவிரி, கங்கையை காட்டிலும் தூய்மைப்படுத்துவதில் மேன்மை கொண்ட காவிரி, காண்பவர்களின் களைப்பை நீக்கக்கூடிய தன்மை, இனிமை போன்ற பலவற்றால் மட்டுமே காவேரி கங்கையை விட உயர்ந்தவள் அல்ல, கங்கையை காட்டிலும் தூய்மையை உண்டாக்குவதாலும் மேன்மை உடையவளாவாள். ஸ்ரீ ரங்க மகாத்மியம் கூறும், கங்கா சாமியம் புரா பிராப்தா தேவதேவ பிரசாதனாத் ரங்காவதரணா துத்மாதிக்க யவாபசா. சர்வேஸ்வரனின் கடாட்சம் காரணமாக, கருணை காரணமாக காவேரியானவள் கங்கையை ஒத்த தன்மையை அடைந்தாள். ஆனால் ஸ்ரீரங்க விமானம் அங்கு வந்த காரணத்தினால், திருவரங்கத்திற்கு ஸ்ரீரங்க விமானம் வந்த காரணத்தினால் கங்கையை காட்டிலும் மேன்மை பெற்றாள் என்று ஸ்ரீரங்க மகாத்மியம் கூறுகிறது. சர்வேஸ்வரன் திருவிக்கிரமனாக நின்ற ஒரு நாள் மட்டுமே அவனுடைய தொடர்பு கங்கைக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே காவிரிக்கு தினம் தினம் எம்பெருமான் காலடியை தொட்டுக்கொண்டே அது இருக்கிறது. ஈஸ்வர சம்ஹிதை கூறும், பாவனார்த்தம் ஜடமாத்தியே ததார சிரசா ஹரக. தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக கங்கையை சிவன் தன் தலையிலே, தன் சடையிலே தாங்கினான் என்று கூறுவதற்கு ஏற்ப, சிவன் தனது பாவங்களை நீக்கிக் கொள்ள தனது தலையில் கங்கையை வைத்தான். ஆகவே ருத்ர தொடர்பு என்னும் தோஷமும் கங்கைக்கு உள்ளது.
ருத்ரனின் தொடர்பு கொண்ட அவனது மாலை முதலானவற்றை நிர்மால்யம் என்று அவனது அடியார்களான சைவர்கள் கூட தொடுவதற்கு தகாதது என்று ஒதுக்குகிறார்கள். திருவள்ளுவற்றறிக்கை கூறும் 6 பொதி சடையோன் என்று கூறுவதால் அவனது சடையில் தங்கிய கங்கைக்கு ஒரு விதமான சிக்கு நாற்றமும் மயிர் தொடர்பும் இருக்கிறது. இதனை போன்ற தோஷங்கள் இல்லாமையாலும் பெரிய பெருமாள் இவள் நடுவே பள்ளி கொண்டுள்ளதாலும் காவேரிக்கு நடுவே பள்ளி கொண்டுள்ளதாலும் கங்கையை காட்டிலும் காவேரிக்கு புனிதம் அதிகம் என்று கூறுகிறது. ருத்ர தொடர்பு இருந்தாலும் எம்பெருமானின் திருவழி தொடர்பு உள்ளதால் கங்கைக்கு தூய்மை அதிகம் அல்லவோ என்ற சந்தேகம் எழலாம். அதற்கு முதல திருவந்தாதியில சொல்லுவார், உந்தன் அடி சேர்த்து அருள் பெற்றாள் அன்றே என்று காவிரியை புகழ்ந்து கூறுவார் ஆழ்வார். ஆனால் இப்படிப்பட்ட உயர்ந்த திருவடிகளை உடையவன் தானாகவே வந்து சயனித்திருள்ள சிறப்பு காவிரிக்கு மட்டுமே உண்டு அல்லவோ. நடுவு பாட்டு, யசோதையின் மடியில் இவன் எப்படி சயனித்து கிடந்தானோ அதே இன்பத்தில் இங்கு காவிரியின் நடுவில் கண் வளர்கிறான் திருவரங்கன் ரங்கநாதன். பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் தன்னுடைய நீரின் வெள்ளம் காரணமாகவும் பெரிய கோயிலை அடையப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியின் காரணமாகவும் அனைத்தையும் அடித்து கொண்டு பெரிய அலைகள் எழும்படி வருகிறாள் காவேரி. பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள். அப்படி அந்த பாயும் போது அங்கே பூம்பொழில், அங்கே சுற்றி சோலைகள் நிறைந்து இருக்கின்றன. அதற்கு நடுவிலே அரங்கன் துயில் கொள்கிறான். பறந்து பாயும், மடையில் தேக்கி வைக்கப்பட்டதன் காரணமாக தன்னில் வெள்ளம் பாயாமல் தனது ஆர்வம் காரணமாகவே எங்கும் பாய்ந்தபடி இருக்கிறாள் காவிரி. பூம்பொழில் அரங்கம் தன்னுள். காவிரியின் பெருக்கு காரணமாக ஸ்ரீரங்கத்தின் தோட்டங்கள் அனைத்தும் எப்போதும் செழிப்பாகவே இருக்கின்றன. பூம்பொழில் அரங்கம் தன்னுள். பெரிய பெருமாளின் மென்மைக்கு ஏற்றபடி இவளது நீர்ப்பெருக்கு இருக்கிறது. என்றும் வசந்த காலமோ என்று எண்ணும்படியான சோலைகள் இருக்கின்றன திருவரங்கத்திலே. ஆக அனைவரது களைப்பையும் போக்கும்படியாக ஸ்ரீரங்கம் அமைந்திருக்கிறது. இதன் மூலம் பெரிய கோயிலின் தூய்மை உண்டாக்கும் தன்மை மற்றும் இனிமை ஆகியவை கூறப்பட்டன. எங்கள் மால் அடியார்களிடம் இவன் கொண்டுள்ள அன்பு என்பதே ஒரு பெரிய வடிவம் கொண்டதோ என்று எண்ணும்படி இருப்பவன். அன்பே பெரிய வடிவம் கொண்டிருக்கிறது. எங்கள் என்பதன் மூலம் தன்னை போன்றே தங்களை காப்பாற்றும் பொறுப்பை பெரிய பெருமாளிடம் ஒப்படைத்த அனைவரையும் சேர்த்து கொள்கிறார் ஆழ்வார். எங்கள் மால். மேலோட்டமாக பார்த்தால் பெரிய கோயிலின் தூய்மை மற்றும் இனிமை ஆகியவற்றால் தான் இங்கு வந்து இவன் சயனித்தானோ என்று தோன்றும். ஆனால் சற்று ஆழமாக சிந்தித்தால் அடியார்கள் மீது கொண்ட அன்பு காரணமாகவே இங்கு வந்திருக்கிறான், இங்கு வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணரலாம். அன்பு மட்டும் காரணம் அல்ல, அடியார்களுடன் இவனுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான உறவும் ஒரு காரணமாகும். இறைவன் அடியார்கள் அனைவரையும் கொண்டுள்ளவனாக இருத்தல் இறைவன். ஈசன் இவர்களை தனது உடைமையாக கொண்ட போதிலும் இவர்களை அதட்டி நியமிக்க மனதில் சக்தி இல்லாமல் அன்புடன் நல்வழியில் நடத்தும்படி பொறுமை கொண்டவனாக இருக்கிறான் ஈசன். அடியார்களிடம் அன்பு பூண்டவனாக, அவர்களுக்கு சுவாமியாக, அவர்களை வழிநடத்துபவனாக இருக்கிறான். தனது அடியார்கள் 3 குணங்களாலான உலக விஷயங்களில் ஈடுபாட்டுடன் உள்ளதை நீக்கி எப்போதும் அனுபவிக்கலாம்படியாக உள்ள பரமபதத்திற்கு அவர்களை கொண்டு செல்ல எண்ணி தனது வாத்சல்ய குணத்தால் தூண்டப்பட்டவனாக ஸ்ரீரங்கம் வந்து தனது உடைமைகளான இவர்களை தனது விருப்பப்படி தனக்கே ஆக்கி கொள்ளும் பொருட்டு இங்கே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான். கிடந்ததோர் கிடக்கை. இப்போது கூறப்பட்ட ஆத்ம குணங்களை மறந்து அவன் சயனித்துள்ள அழகை கண்டு அதில் மயங்கிய நிலையை சொல்கிறார். கிடந்ததோர் எப்படி இருக்கிறான், எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான். நின்ற திருக்கோலமாகவோ அல்லது அமர்ந்த திருக்கோலமாகவோ இருந்தால் மறந்துவிட வாய்ப்புண்டு. பொதுவாக அழகாக உள்ளவர்கள் நின்றாலோ அமர்ந்தாலோ மட்டுமே அவர்களுடைய அழகு வெளிப்படும். ஆனால் அவர்கள் படுக்கும் போது அழகாக இருக்க மாட்டார்கள்.
ஆனால் பெரிய பெருமாளை பொறுத்த வரையில் அவன் சயனித்துள்ள போது அழகு மிகவும் மேலோங்கி வெளிப்படுகிறது. கிடந்ததோர் கிடக்கை அப்படியே மனதை அள்ளுகிறது. ராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே சொல்லுவார் வால்மீகி முனிவர், ஸ்ரீமான் சுகசூப்தக பரந்தபக, ஸ்ரீமான் சுகசூப்தக பரந்தபக, அழகாக உறங்கிக் கொண்டிருப்பவனும் எதிரிகளை வேதனையில் ஆழ்த்துபவனுமான ஸ்ரீராமன். சுகசூப்தக, அழகாக உறங்கிக் கொண்டிருப்பவன். ஓர் கிடக்கை, இவன் ஒரு பக்கமாக சயனித்திருக்கிறானா அல்லது நேராக சயனித்திருக்கிறானா என்று தீர்மானிக்க இயலாதபடி சயனித்திருக்கிறான். கிடந்தது ஓர் கிடக்கை. சிலருக்கு ஒரு பக்கம் ஒரு கை வைத்து ஒரு பக்கம் சாய்ந்து இருப்பது போல தோன்றுகிறது, சிலருக்கு நேராக சயனித்திருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் எப்படி படுத்திருக்கிறான், எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்று தீர்மானிக்க இயலவில்லை. ஆழ்வார்கள் இவனது இந்த நிலையில் ஈடுபட்டே இருக்கின்றனர். இவன் நிற்பது கண்டால், எம்பெருமான் நிற்பது கண்டால், பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார் சொல்வது நிலையா நின்றான் என்று சொல்வார். அமர்ந்தது கண்டால் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் பிரான் இருந்தமை காட்டினீர் என்றும், சயனித்துள்ளது கண்டால் இந்த திருமாலை பிரபந்தத்திலே கிடந்ததோர் கிடக்கை என்றும் கூறுவார்கள். கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன். இவனை கண்டு, இவன் சயனித்திருக்கும் அழகை கண்டும் மனதால் அனுபவிக்காமல் இருந்தால் இவனது சயன கோலத்தை மறக்கக்கூடும். ஆனால் நன்றாக அனுபவித்த பின்னர் அந்த அவனை எப்படி மறக்க இயலும்? கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன். நல்ல உணவு போன்ற இவனை விட்டு சென்று மணலை சாப்பிடுவேனா? அனுபவித்த பின்னர் மறக்க இயலாது என்றும், மறந்து விட்டால் வேறு விஷயங்களை கொண்டு வாழ இயலாது என்றும் சொல்லுகிறார். வாழ்கேன், ஏழையேனே. இவனை அனுபவிக்க வேண்டும் என்னும் பேராசை கொண்டு இவன் முன்பாக வந்தாலும் இவனை முழுவதுமாக அனுபவிக்க இயலாது. இவனை விட்டு பிரிந்தால் தரிக்க மாட்டாதவனாக உள்ளேன். ஏழையேனே. எல்லையற்ற காலமாக மற்ற விஷயங்களில் சிக்கியதால் தளர்வுடன் இருந்தேன். இப்போதோ பெரிய பெருமாள் என்னும் விஷயத்தில் அகப்பட்டு கொண்டு இங்கிருந்து மீண்டு மற்ற விஷயங்களை அனுபவிக்க இயலாமல் தளர்வாக இருக்கிறேன். முன்பு இருந்த தளர்ச்சி எல்லையற்ற கர்மத்தால் வந்தது. இப்போது உள்ள தளர்ச்சி பெரிய பெருமாளின் மேன்மையால் வந்தது. அவனுடைய கிடந்ததோர் கிடக்கை கண்டு அதை மறக்க முடியாமல் வந்தது. ஏழையேனே என்று கூறுகிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம், அதற்கு அற்புதமான ஒரு விளக்க உரை, வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய வியாக்கியான உரை. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு, பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன். ஏழையேனே. கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு, பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடைந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன். ஏழையேனே. அவன் அந்த சயனித்திருக்கிற அழகை கண்ட பிறகு கூட எப்படி அவனை மறந்து நான் வாழ்வேன்? நான் ஏழைதான் நான் என்று சொல்லுகிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். மனமுருக கூறுகிறார். அற்புதமான பாசுரம். இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை இறுகப் பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.